ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் வறுவல் பண்ணுறதுக்கு அடுப்பு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 3 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 3 கொத்து கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி சுருண்டு இந்த அளவுக்கு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எந்த அளவுக்கு நம்ம சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கணுங்க. அப்போ தான் வந்து கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்து நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் சேர்த்து இந்த எண்ணெயில் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இது வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த சிக்கன் உள்ள தண்ணியெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்து சிக்கன் நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், சிக்கன் நல்லா வதங்கி அந்த தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த டைமில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய பழுத்த தக்காளி எடுத்து நல்லா சாப் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி கூட சேர்த்துக்கோங்க, உங்கள் விருப்பம்தான். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம மசாலாத்தூளும் சேர்த்துக்கலாம். மசாலாத்தூள் பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் போல் வெறும் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்தை தந்தாப்புல நீங்கள் மசாலாத்தூள் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. ஆனால் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலாத்தூள், அப்படி இல்லைன்னா சிக்கன் மசாலாத்தூள் இது மட்டும் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள்லாம் சேர்த்துறாதீங்க. இப்போ இந்த மசாலாத்தூள் சேர்த்து இந்த சிக்கன் கூட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா இது வந்து நான் வந்து பெரட்டல் மாதிரி தான் வைக்க போகிறேன். ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து உடம்பு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த ஊற்றின தண்ணிலாம் நல்லா வற்றி சிக்கன்லாம் வெந்து நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நம்ம வந்து இது வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பப்போ இடையில கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நான் ஒரு 10 நிமிஷமாக வந்துட்டு அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா குக் பண்ணேன். நல்லா சிக்கன்லாம் வெந்து நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு ரெடியாகி வரணும். இப்போ இது லைட்டாக நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த பெரட்டலோட ஹைலைட்டே வந்துட்டு இந்த பெப்பர் மசாலா தாங்க. இது சேர்க்கும் போதும் கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு திரும்பவும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு. ஏன்னா கொத்தமல்லி தழை, பெப்பர் தூள்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா. ஒரு 1 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருந்தா கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்மளோட சிக்கன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து லாஸ்ட் நேரத்தில் சிக்கனை வந்து எந்த அளவுக்கு நல்லா வதக்கி கொண்டு வரோமோ அப்போ தாங்க அந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.